Hello friends, welcome to my channel. இன்றைக்கி AI யூஸ் பண்ணி எப்படி வீடியோஸ் மேக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வீடியோக்கு தேவையான ஸ்டோரி, அதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ChatGPTயை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன டைப் ஸ்டோரி வேணுமோ அதுக்கு எது கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் எனக்கு தேவையான மாதிரி ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ரைட் a short story about 7 years old girl and boy who go on fun adventure trip பண்ணி கொடுக்குறேன். ஸ்டோரி ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டோரியில் 2 மெயின் கேரக்டர்ஸ் இருக்குது. அதோட பேர் லில்லி அண்ட் மேக்ஸ். உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்குமென்று தெரிஞ்சால் தான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நாங்கள் அதோட கேரக்டரை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கேட்கணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா தனித்தனியாக லில்லிடையும் மேக்ஸிடையும் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் தரும். இது வேணுமென்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இப்போ நீங்கள் லில்லியோட இமேஜை ChatGPTயை வச்சு க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு வந்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா லில்லியோட இமேஜ் வரும். நான் இதில் கொடுக்குற ப்ராம்ப்ட் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ லில்லியோட இமேஜை ஜெனரேட் பண்ணுவோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ChatGPTயை நாங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதால அதில் நிறைய டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணத்தான் வேணும். இப்போ லில்லியோட இமேஜ் ரெடி ஆகிட்டு இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி மேக்ஸோட இமேஜையும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் 2 இமேஜையும் க்ரியேட் பண்ணிவிட்டேன். நீங்களே இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்டோரியை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இந்த சீனை டிவைட் பண்ணணும். அப்போ தான் தனித்தனியாக சீன் க்ரியேட் பண்ணி வீடியோவாக மேக் பண்ணலாம். அப்போ நான் அதுக்காக இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறேன். இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரெடி ஆகும். இப்போ ஸ்டோரி 5ஆக பிரித்து ரெடி பண்ணி தரப்போகுது. நாங்கள் இப்போ அந்த சீனை மேக் பண்ணுறதுக்காக இப்போ 5 சீனும் ரெடி ஆகிட்டு நீங்கள் ChatGPTலேயே இதோட இமேஜை க்ரியேட் பண்ணலாம். அதை எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ நான் முதலாவது சீனை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணி அதை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் லில்லி மேக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல அதில் டிஸ்கிரிப்ஷன் முதல் தந்தது அதை கொடுக்க போகிறேன். இப்போ நான் முதல் மேக்ஸுக்கு தந்ததை காப்பி பண்ணி மேக்ஸ்ன்ற இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி லில்லியையும் காப்பி பண்ணிவிட்டு லில்லி என்ற இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதால அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எனக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகி வந்துட்டு இன்னொரு வெப்சைட்லேயும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். அதுவும் அப்படின்னு காட்டுறேன். இப்போ leonardo.ai இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கெட் ஸ்டார்ட் கொடுத்தா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இமேஜ் என்னதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 150 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ஒவ்வொரு நாளும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ திரும்ப ChatGPTக்கு போய் ஒவ்வொரு சீனையும் காப்பி பண்ணி அதில் அந்த கேரக்டர்ஸுக்குரிய இடத்துல அந்த கேரக்டரை டிஸ்கிரிப்ஷனையும் பேஸ்ட் பண்ணி நாங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். பிறகு அந்த வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸோட இடத்துல மேக்ஸோட டிஸ்கிரிப்ஷனும் லில்லியோட இடத்துல அதோட டிஸ்கிரிப்ஷனையும் பேஸ்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன்.
இப்போ நீங்கள் ஸ்டைல் செலக்ட் பண்ணணும். நான் இதில் ஒரு ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் சைஸ் அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. நம்பர் ஆஃப் இமேஜ் வந்து மினிமம் வந்து 4 தான் செலக்ட் பண்ணலாம். அதை விட குறைக்கிறதா அதுக்கு அப்டேட் பண்ணணும். அதெல்லாம் 4 இமேஜ் வரும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் ஜெனரேட் கொடுக்க போகிறேன். இப்போ இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் வெயிட் பண்ணணும். ஜெனரேட் ஆகின பிறகு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிறகு வந்து நாங்கள் வீடியோ மேக் பண்ணணும், அதுக்கு வந்து தேவைப்படும். அதோட சில நேரம் இந்த இமேஜில் ஏதாவது பிழை இருக்கும், நீங்கள் அதை பார்த்து எது சரியாக இருக்கோ அதை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணுறதால அதுக்கேற்ற மாதிரி தான் இமேஜ் இருக்கும், குவாலிட்டியும் இருக்கும். இப்போ நான் மிச்ச சீனுக்கான இமேஜையும் ஜெனரேட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் அடுத்த இமேஜையும் ரெடி பண்ண கொடுத்துட்டேன். நான் எல்லா இமேஜையும் வந்து ரெடி பண்ணல, ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக தான் இமேஜ் ரெடி பண்ணுறேன். இமேஜ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுத்த பிறகு Beginnersக இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த வெப்சைட்டில் தான் வீடியோவை வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணின பிறகு அந்த இமேஜ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் முதலாவது சீனுக்கான இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு ChatGPTக்கு போய் முதலாவது சீனை வந்து காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி அந்த வெப்சைட்டில் அதை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸ்டைல் வந்து 3D அனிமேஷன் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்க போகிறேன். இப்போ வீடியோ வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ வந்து க்ரியேட் பண்ணப்பட்டுட்டுது. நீங்கள் அந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சீனையும் வந்து க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனில் CapCut, VN எடிட்டர் இந்த மாதிரி ஃப்ரீ அப்ளிகேஷன் இருக்குது. அதில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட வீடியோவை வந்து எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கணும். அதுக்கு ChatGPTக்கு போய் அதுக்கு அந்த ஸ்டோரியை வந்து காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ டெக்ஸ்ட்டு ஆடியோன்னு இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் நாங்கள் டெக்ஸ்ட்டு கொடுத்தா அது ஆடியோவை இப்போ ஏதாவது வாய்ஸ் ஒன்றையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணி ஜெனரேட் கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் வந்து வாய்ஸாக மாறும். Once upon a time, in a quiet village tucked between rolling hills, lived two best friends, Lily and Max, both 7 years old. இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இன்னொரு வெப்சைட் வந்து சொல்கிறேன், அதுலேயும் நீங்கள் வீடியோ உருவாக்கி கொள்ளலாம். Beginnersக இந்த வெப்சைட்லேயும் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வீடியோஸை வந்து மேக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வெப்சைட்லேயும் ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணின பிறகு இப்படி வரும். இதில் நீங்கள் பழைய வெப்சைட்டில் செய்த மாதிரி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அந்த வீடியோக்கான ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வீடியோ. இப்போ நான் ஒரு இமேஜுக்கு வீடியோ எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். அதை பார்த்து நீங்களும் அடுத்த வீடியோவை செய்து கொள்ளுங்க. இப்போ நான் அந்த இமேஜை அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் முதலாவது சீனை வந்து காப்பி பண்ணி அந்த வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ண போகிறேன். வீடியோ ப்ராம்ப்ட் இருக்கிற இடத்துல அந்த சீனை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஜெனரேட் வீடியோ கொடுத்துக்கொள்ளுங்க. வீடியோ ஜெனரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். எதுவும் வந்து ஈஸி இல்லை. நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அதுக்கான இன்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீ வெப்சைட், அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட வேலையும் நடக்கும். இப்போ எனக்கு வீடியோ ஜெனரேட் ஆகிட்டுது. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணி வீடியோவை ஜெனரேட் பண்ணி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணி ஏர்னிங்ஸை மேக் பண்ணலாம். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.